இஸ்லாத்தில் துறவரம்ங்கிறது கிடையாது. திருமணம் முடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், உழைச்சி சாப்பிடணும். ஆனால் இங்கே வந்து இந்த ஃபக்கீர் கூட்டம்னு ஒரு குரூப்பு, இது வந்து இஸ்லாத்துலேயே கிடையாதுங்க. என்ன பண்ணுறாங்கனாக்க, தொழுகிறது கிடையாது, சரியான குளிப்பு கிடையாது, தாடியை கண்ணாமண்ணு வளர்த்துக்க வேண்டியது, பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்க வேண்டியது, ஒரே ஸ்மெல்லு வரும், குளிக்க மாட்டானுங்க. இவங்க வந்து அதாவது இந்த மாதிரி முறியது கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து நான் வந்து தீட்சிதை கொடுக்குறேன் அப்படியே ஹிந்து மதத்தில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட கேட்குறாப்புல, குர்ஆனில் ஏதாவது வசனங்கள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஓத தெரியல அவனுக்கு. ஓதுறேன் நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓதுறதுக்காக வாங்குறான். வாங்கி சம்பந்தம் இல்லாமல் குர்ஆன் வசனத்தை ஓதுறான். உடனே அந்த தலையில் தட்டி, நீ வந்து குர்ஆன் வந்து தெரியலன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி போட்டு உழப்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில் தட்டுறாங்க. அந்த மாதிரி கிறுக்கணுங்களாக இருக்கானுங்க. இது வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, வட மாநிலங்களில் ஓவர். அதுலேயே பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகளில் இன்னும் அதிகம். இவர்களெல்லாம் வந்து மிக மிக நம்ம வந்து கண்டித்து நாம் வந்து அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தணும். அவர்களை வந்து அறிவுரை சொல்லி இது வந்து இஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவன் பாருங்கள், இந்த கிறுக்க என்ன பண்ணுறான்னாக்க, அல்லாஹூ 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 அப்படிங்கிறான். ஏதாவது கேட்டாக்க உடனே அல்லாஹூ, உடனே அந்த தலையில் தட்டி நிறுத்துறா, இன்னும் அல்லாஹூ அல்லாஹூ அல்லாஹூன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறிய நீ நல்லாவை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து நல்லா பிடிச்சி பேசுகிறாப்புல. நீ வந்து உன் பேர் என்ன, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அவனுக்கு திருன்னு முழிக்கிறான். குர்ஆன் வசனங்கள் ஓத சொல்கிறாப்புல, அதுக்கு திருன்னு முழிக்கிறான். ஆக இப்படிப்பட்டவர்களை வந்து நம்ம வந்து நேர்வழிப்படுத்தணும். இவர்கள் வந்து தவறுதலாக வழி நடத்தப்பட்டவர்கள். நம்ம ஊரில் இந்த ஃபக்கீர் ஷா குரூப்புகள் இருக்குது. நான் ஒரு தடவை அந்த மாதிரி தான் தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு வந்து இந்த கொட்டு நீங்கள் பாருங்கள், அல்லாஹூ அல்லாஹூ இப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்து நம்ம வந்து நேர்வழிப்படுத்தணும். உண்மையிலேயே அறியாமையினால் செய்கிறாங்க. இது வந்து ஒரு மார்க்க கடமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குர்ஆனில் சொல்லலை, நபிகள் நாயகம் எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு எப்படி இவங்களா வந்து ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகும்போது இதுக்கு வந்து இஸ்லாத்தில் சுத்தமாகவே இடம் கிடையாதுங்க. இந்த துறவரம்ங்கிறதே கிடையாது. அதாவது ஒரு தடவை நபிகள் நாயகம் வந்து பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து வெயிலில் நிற்கிறாப்புல. ஏன் வெயிலில் நிற்கிறாப்புல அப்படிங்கிறப்போ, அவர் வெயிலில் நிற்கிறதா நியத்தை, அதாவது இறைவன்ட்ட வந்து இது பண்ணியிருக்கிறாப்புல, நான் வெயிலில் நின்று தியானம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவர் முதல்ல கூப்பிட்டு உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வெயிலெல்லாண்டுக்கிட்டலாம் நீ வந்து இப்படிலாம் உடலை வருத்திக்கிட்டலாம் நீ வந்து செய்யணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த இவனும் அதே மாதிரி தான் பச்சை தலைப்பா ஒன்று கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக அவன் எதிர்க்க கேள்வி கேட்டாக்க அவன் கோவம் வருமா இல்லையா, அவனோட கையை பிடிச்சிட்டு நான் யார் தெரியுமா, உன்னை நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா அப்படிங்கிறாப்புல. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், உனக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும், நீ சும்மா ஊரை விட்டு இந்த மாதிரி இப்போ ஊரை ஏமாற்றிட்டு அலையாத, உழைக்காமல் உட்கார்ந்து சாப்பிடாத. ஏன்னா இந்து மதத்தில் நம்ம பார்க்குறோம், சாமியார்கள் குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்புகள் வந்து உழைப்பே கிடையாது, உட்கார்ந்து சாப்பிடுறது. பாருங்க, கோவத்தில் அவன் வந்து அப்படியே அந்த கையை பிடிக்கிறான், நான் யார் தெரியுமோ அப்படிங்கிறான். அதுதான் இப்படிப்பட்டவர்களில் வந்து நம்ம வந்து அதாவது தவறாக நடக்கிறவன கண்டிப்பாக கண்டிக்கணும். அதே சமயத்தில் அன்பாக அவர்களை வந்து கூப்பிட்டு, இது மாதிரி நீ செய்கிறதெல்லாம் வந்து இஸ்லாம் கிடையாதுப்பா, உனக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் தொடர்பு கிடையாது, உன்னால் வந்து இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அவர்கள் வந்து திருத்தணும். இவர்களுக்கும் தொழுகெல்லாம் கிடையாதுங்க. அதை பாருங்க, ஈவனை பாருங்க, இந்த கிறுக்கனை பாருங்க, உடம்பு ஃபுல்லாக சங்கிலியை போட்டுக்கிட்டு நான் வந்து சிக்கர், என் பேர் நான் திக்கர் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த கவிதை நடையில் பேசினாக்க அதை ஒத்துக்குவாங்கங்கிற மாதிரி இவன் பேசுகிறான். இதுவும் தவறு, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரிலாம் சங்கிலியெல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு ஒரு கிறுக்க மாதிரி உலாத்துறது,
அது போதை மருந்து ஒன்று நிறையா சாப்பிடுவானுங்க. அது ஒரு இந்த இந்த அஃபீன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த போதை மருந்து வந்து சாப்பிடுவானுங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்து அந்த தர்காக்களில் வந்து ஹத்தம் நடக்குதுல்ல, அங்கே வந்து குரூப்பாக வருவானுங்க. வந்துட்டு இந்த தப்புலாம் அடிச்சுக்கிட்டு காசு வசூல் பண்ணிக்கிட்டு இப்படியே ஊர் ஊராக அப்படியே சுற்றுறது. ஃபக்கீர்கள்னு அந்த காலத்தில் இருந்தது, அது ஒரு குரூப்பு. அவங்க வந்து கொஞ்சம் கண்ணியமாக இருந்தாங்க. அந்த அதை ஃபாலோ பண்ணி வந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபக்கீர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு சுத்தமாக வெளியாயிட்டாங்க. அதனால் வந்து அவர்களை வந்து நம்ம வந்து நேர்வழிப்படுத்தணும், அவர்களை வந்து கண்டிக்கணும். இதெல்லாம் வந்து தவறுப்பா, நபிகள் நாயகம் இப்படிலாம் சொல்லலை, நபிகள் நாயகத்துக்குன்னு உன்னுடைய நடவடிக்கைகளும் சுத்தமாக அதாவது சுத்தமாக மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை அறிவுறுத்தணும், அவர்கள் நேர்வழிப்படுத்தணும். தமிழ்நாட்டில் ஓரளவு இந்த தௌஹீத் ஜமாத் வந்ததுனால ஓரளவு இந்த குரூப்புகள்லாம் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டாச்சு. ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அவர்களை வந்து நேர்வழிப்படுத்தணும்.